ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவன் நம்மோடு பேசும்படியாக, அவருடைய வார்த்தையை நமக்கு அறிவிக்கும்படியாக இந்த நாளில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அவருடைய மன்னாவை நமக்கு தந்தருளும்படியாக எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அப்பா பார்த்து கேட்க போகிறோம்ப்பா, இந்த நாளில் நீர் என்னோடு பேசுங்க. அவருடைய வார்த்தை நமக்கு மிகவும் அவசியம். அவருடைய வார்த்தை இல்லை என்றால் நாம் நிர்மூலமாய் விடுவோம். அவருடைய வார்த்தை இல்லை என்றால் நாம் இல்லாமல் போய்விடுவோம். இந்நாள் மட்டும் நம்மை வாழ வைத்தது அவருடைய வார்த்தை. இந்நாள் மட்டும் நம்மை நடத்தி வந்தது அவருடைய வார்த்தைகள். அப்பா, அந்த வார்த்தைகளை நீர் எங்களோடு இந்த நாளிலும் பேசுவீராக. இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைபடுவீராக. இந்த நாளில் நீர் எங்களுக்காக ஆண்டவரை வைத்திருக்கிற அந்த மன்னாவினால் எங்களை நீர் திருப்தியாக்குவீராக, திருப்தியாக்குவீராக. வந்த ஒருவர் கூட வெறுமையாய் இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாதுப்பா. ஒருவர் கூட வெறுமையாய் போயிடக்கூடாது. எல்லாரையும் உடைய பலனான நிறைவான பலனால இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த ஆமேன், உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆமேன், உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த அதிகால வேளையில் உம்முடைய சட்டைகளின் நிழலில் ஆண்டவரே அடைக்கலமாய் வந்திருக்கிறார்கள். உம்மாலே ஒரு நிறைவான பலன் இவர்களுக்கு உண்டாவதாகப்பா, உண்டாவதாக. இந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் பேசுவீராக. ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்தி அனுப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பலப்படுத்தி அனுப்புவீராக. உங்கள் ஆணிபா இந்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் எல்லாரும் நம்முடைய வேத புஸ்தகத்தை 1 பேதுரு 1 அதிகாரம் 6வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். இதிலிருந்தே நான் வாசிக்கிறேன். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆமேன், ஆமேன். இங்கே 9வது வசனத்தில் மிக அழகாக சொல்லியிருக்கிறது, விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் அடைகிறீர்கள். அதற்கு முன்பதாக உள்ள வசனம் 8வது வசனம், நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. ஆமேன். எத்தனை பேருக்குள்ள இந்த சந்தோஷம் இருக்குது? ஆமேன். எத்தனை பேருக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்குது? அவர் என் கூட இருக்கிறார். ஆமேன். அவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் கீழே எழுதியிருந்த அந்த வரிகள் என்ன அப்படின்னா, நிறைய நேரத்தில் தேவன் உன் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத உன்னால் உணர முடியாது, நீ பார்க்க முடியாது, ஆனால் அவர் உன் கூட தான் இருக்கிறார் அப்படின்னு அந்த வரிகள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா இங்கிலீஷில் கோட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன இன்சிடெண்ட் அப்படின்னா, ஒரு பையன் ரோட்டு ஓரமாக ஒரு வாலிப பையன் பேக்கில், அதாவது தன்னோட தோளில் ஒரு பேக்கை போட்டுட்டு நிற்கிறான். நிற்கும்போது அவனுடைய காலில் என்ன பட்டுச்சு என்ன அப்படின்னு தெரியலை. அந்த இடத்துல நிற்க அவனுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. உடனே அதில் எறும்பு கடிச்சிச்சா இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவன் ஃபீல் பண்ணுறான். உடனே அந்த இடத்த விட்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா நகண்டு போகிறான்.
அவன் நகண்டு போன அந்த செகண்டில் வேகமாக ஒரு கார் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அவன் நின்ற இடம் எப்படின்னா, முன்னால் கரெக்டாக ஒரு கம்பி இருக்குது, அந்த கம்பியை பிடிச்சிட்டு தான் அவன் நின்றான். அந்த கம்பியை இடித்து வந்த வேகத்துக்கு அந்த கம்பியெல்லாம் அடித்து தூக்கிடுச்சு. அப்போ யோசிக்கும்போது நிறைய நேரத்தில் அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரா அப்படின்னு நம்ம யோசித்தாலும் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் நமக்குள்ளே தான் என்ன செய்கிறார் அப்படின்னா இருக்கிறார். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தை விசுவாசத்தின் பலன். ஆமென். என்ன தியானிக்க போகிறோம்? விசுவாசத்தின் பலன். நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்றால் அந்த விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடு மாதிரி. நீங்கள் அந்த விசுவாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் உண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் விசுவாசத்தின் பலன். ஆமென். எத்தனை பேர் தேவனை நாம் விசுவாசிக்கிறோம்? ஆமென். பலனை நாம் பெறுகிறோமா? ஆமென். குறைவான ஆமென்களே வந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆனாலும் நம்மளால் நிறைய நேரத்தில் அந்த விசுவாசத்தின் பலனை நம்மளால் என்ன செய்ய முடியலை அப்படின்னா பெற்றுக்கொள்ளவே முடியலை. விசுவாசிக்கிறோம், கேட்குறோம். விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா கேள்வியினால் வரும். ரோமர் 10:17 அப்படி தான் சொல்லியிருக்கு. விசுவாசம் நீ கேள்விப்படுகிறதுனால, நீ கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்குள்ளே வருகிறது தான் விசுவாசம். ஆமென். அதனால தான் யாத்ராகமம் 14:31 எடுத்து வாசிச்சு பாருங்களேன். யாத்ராகமம் 14:31. ஏன் விசுவாசம் நமக்குள்ளே வருது அப்படின்னா, நானே வாசிக்கட்டுமா? நானே வாசிக்கிறேன். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். எங்க தேவனுடைய மகத்தான கிரியைகள் வெளிப்படுதோ, எங்க ஜனங்கள் தேவனுடைய மகத்தான கிரியையை அவங்க பார்க்குறாங்களோ அங்க என்ன உண்டாகுது அப்படின்னா விசுவாசம் உண்டாகிறது. ஆமென். இப்போ நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியத்தில் தேவன் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. அவருடைய மகத்தான கிரியையை நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கோம். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? எதுவுமே இல்லைங்க, சும்மா சொன்னாங்க வந்துட்டு போகிறேன் அப்படின்னு இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஏதாவது ஒரு காலகட்டத்தில், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்குள்ள அவருடைய கிரியையை விளங்க பண்ணினதுனால தான் இந்த விசுவாசம் அவர் மேலே நமக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா வந்துச்சு. ஆமென். ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்போ அவர் எனக்கு நன்மை செய்தார். இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்கும்போது, அதாவது நான் மரண தருவாயில் இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்காக ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. அப்போ அதை அந்த வார்த்தை எனக்குள்ளே வரும்போது தான் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீ என்றைக்கோ மறிக்க வேண்டியவ, ஆனால் ஆண்டவர் உனக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் உனக்கு ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதுனால, அவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறதுனால, அவரை நான் உணர்ந்திருக்கிறதுனால தான் எனக்குள்ள என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த விசுவாசம் வந்திருக்கு. ஆமென். இவ்வளவு நாளா அந்த விசுவாசமும் அந்த விசுவாசத்தை எது காத்து வந்தது அப்படின்னா அவர் செய்த, என் வாழ்க்கையில் செய்த மகத்தான கிரியைகள். ஆமென், ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் என் வாழ்க்கையிலே மகத்தான கிரியைகளை செய்திருக்கிறார்? இன்னைக்கும் அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். மகத்தான பெரிய கிரியைகளை அவர் உங்களுக்காக நடப்பித்து கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த விசுவாசம் நம்ம கேள்விப்பட நமக்குள்ள இருந்துச்சு. இன்னும் நிறைய நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இப்போ இந்த விசுவாசம் எனக்குள்ள உண்டாக இப்போ நான் எதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, விசுவாசங்கிறது எனக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடியது. பலன்கிறது நான் யாரை விசுவாசிக்கிறேனோ அவரிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடியது. ஆமென். விசுவாசங்கிறது எனக்குள்ள இருந்து நான் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏதோ ஒன்றை கேள்விப்பட்டதுனால, ஏதோ ஒன்றை உணர்ந்ததுனால, ஏதோ ஒரு காரியம் என்னை தொட்டதுனால எனக்குள்ள இந்த விசுவாசம் உண்டானது. ஆனால் இந்த விசுவாசத்தின் பலன் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வர வேண்டியது. ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் இந்த விசுவாசத்தினுடைய அந்த பலனை
நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ள முடியவே இல்லை. எத்தனை பேர்னால சொல்ல முடியும், நான் விசுவாசிக்கிறேன், அந்த பலனை என்னால் பெற்றுக்கொள்ள முடியலை. இது உங்களுக்கும் எனக்குமானது தான், என்னுடைய ஆண்டவர் பேசின வார்த்தைகள் தான். ஏன் அந்த பலனை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியலை? விசுவாசம் இல்லையானா விசுவாசம் நிறையா இருக்கு. நம்ம கிட்ட கேட்டானா நம்ம நிறைய சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம். நம்ம நிர்மூலமாக அது இருக்கிறது அவருடைய கிருபை. இந்நாள் வரைக்கும் அவர் நம்மளை நடத்தி வருகிறது அவருடைய கிருபை. நம்மளை தாங்கினது அவர் கிருபை, நம்மளை நடத்தினது அவர் கிருபை, நம்மளை போஷிச்சது அவர் கிருபை, நம்ம காத்தது அவர் கிருபைன்னு ஏராளமானவைகளை நாம் விசுவாசத்தை கொண்டு நாம் சொல்லலாம். ஆனால் நீ என்னைய விசுவாசிச்சினா அதற்கான பலனை நீ பெற்றுக்கொள்ளணும். என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலனை நாம் பெற்றுக்கொண்டோமா என்றால் அது நம்முடைய வாழ்வில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆமென், ஆமென். எத்தனை பேர் இந்த விசுவாசத்தினுடைய, நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, ஆனால் அதுக்கான பலனை நான் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்க? ஆமென், ஆமென். நாம் எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும். அதை தான் தேவன் என்ன செய்கிறார் என்றால் விரும்புகிறார். அப்படியே நம்முடைய வேத புஸ்தகத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். இருபத்தி 25 நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? மத்தேயு 5:25 வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆமென், ஆமென். அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆமென். 27 சொல்லியிருக்கு, இயேசுவை குறித்து அவ கேள்விப்பட்டா. ஆமென். இந்த கேள்விப்படுதல் எதை உண்டாக்குது அப்படின்னா அவளுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கிருச்சு. இவ கேள்விப்படுகிறா, தேவன் அங்க இயேசு வந்தாரு, அங்க ஒரு பிறவி குருடன் இருந்தான், அவன் சொஸ்தமாக்கப்பட்டான், அசுத்தாவி பிடிச்சிருந்த ஒருத்தன் இருந்தான், அவன் சொஸ்தமாக்கப்பட்டான் அப்படின்னு பல பேர் சொல்லுகிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். அவளுக்குள்ள இருந்த அந்த வலி, அந்த வேதனைகள் வெளியே நின்று கூட அவளால் என்ன செஞ்சிருக்க முடியாது அப்படின்னா கேட்டிருக்க முடியாது. அவளுடைய வியாதி அப்படிப்பட்ட வியாதி. எல்லாரும் அவளை பார்த்தா ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை தான் அவளுடைய சூழ்நிலை. அவ எந்த சூழ்நிலையில எங்க இருந்து இந்த வார்த்தைகளை அவளுக்குள்ள கேட்டாள்னு தெரியல. ஆனா இதையெல்லாம் கேட்க 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 இந்த கேள்வினால அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன செய்யுது அப்படின்னா உண்டாகுது. அந்த விசுவாசம் துளிர்விட ஆரம்பிக்குது. இப்ப விசுவாசம் அவளுக்குள்ள வந்துருச்சு. இப்ப விசுவாசத்திற்கு அடுத்து இந்த பலனை நான் பெற்றுக்கொள்ளணும். அப்ப எல்லாரும் பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ளணும், அந்த பலனை நான் பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். ஆமென், ஆமென். கேள்விப்படுகிறது விசுவாசம், இவைகள் எல்லாம் எனக்குள்ள இருக்கிறது. ஆனா இந்த கேள்விப்பட்ட விசுவாசத்தை கொண்டு தேவன் ஒரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய பலனை தரவே முடியாது. அதனாலதான் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. உனக்குள்ள விசுவாசம் இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன், நான் சபைக்கு வர்றேன், நான் கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கு செய்வார்னு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன்னை ஓரப்படுத்தி தன்னை ஒரு இடத்துல அவ அடைச்சிக்கிட்டு, நான் இந்த இடத்துல இருப்பேன், தேவன் எனக்கு நன்மையை செய்வாரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவ சொல்லுவானா, இந்த சுகத்தை அவளுடைய சரீரத்தில் அவ பெற்றிருக்கவே முடியாது. அந்த பலனை அவ பெற்றிருக்கவே முடியாது. ஆமென்.
கண்டிப்பா பெற்றிருக்க மாட்டா, கண்டிப்பா பெற்றிருக்க மாட்டா. அவ எழுந்து அந்த சூழ்நிலைகளை யோசிச்சு பாருங்க. அவ நடந்து வந்தாவே எல்லாரும் அவளை பார்த்த உடனே ஒதுங்குகிற ஒரு கூட்டம், அவளை பார்த்த முக சுளிக்கிற ஒரு கூட்டம், இவ எங்க வெளியில வந்தான்னு கேட்கிற நிறைய கேள்வி கேட்கிற ஒரு கூட்டம், அவள்கிட்ட பேசுறதுக்கு யாரும் தயங்கக்கூடிய ஒரு கூட்டம், இதுதான் அவளை சுற்றி இருந்தது. ஆனா இந்த கூட்டத்தின் மத்தியில அவளுக்குள்ள ஒரு காரியம் இருந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன், நான் இந்த பலனை அவரால பெற்றுக்கொள்ளணும். ஆமென், ஆமென். அவரால இந்த பலனை நான் விசுவாசிக்கிறேன். என்னோட விசுவாசம் வீணா போயிடக்கூடாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய காரியங்களை தேவனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காரியங்கள் ஒரு நாள் வீணா போயிடக்கூடாது. அதற்கான கிரியையை நான் என்னில் துவங்க ஆரம்பிக்கும் போது அவருடைய மகிமை நம்மை தொடுகிறது. ஆமென், ஆமென். நிறைய நேரம் அவருடைய மகிமையை நாம் உணராதிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கேட்டு 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 கேட்ட இடத்துலையே நம்ம உட்காந்துட்டே இருக்கிறதுனால தான். ஆமென். நம்ம நிறைய கேட்குறோம். ஆனால் எவ்வளோ காரியங்களை அதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்க நம்ம என்ன செய்கிறோம்? ஓடுகிறோம். பெற்றுக்கொள்ளத்தக்க நம்முடைய காரியங்கள் இருக்கிறதுன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அது இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆமென், ஆமென். எத்தனை பேர் அந்த விசுவாசத்தின் அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்க? நம்மளுடைய ஓட்டங்கள் வீணா போயிடக்கூடாது. நம்ம இவ்வளோ நாள் அவரை விசுவாசிச்சது வீணா போயிடக்கூடாது. அதனால தான் மிக அழகாக பேதுரு சொல்றாரு, நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை, ஆனாலும் நீங்கள் அவரை எப்படி விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் காதார கேட்டதில்லை, ஆனாலும் நீங்கள் உங்களுக்குள்ள விசுவாசிக்கிறீங்க. இப்படிப்பட்ட விசுவாசம் என்ன செஞ்சிடக்கூடாது? வீணா போயிடக்கூடாது. இப்படிப்பட்ட பிரயாசம் வீணா போயிடக்கூடாது. இவ்வளவு நாள் நீங்க தேவனை தேடினது வீணா போயிடக்கூடாது. இதைதான் தேவன் விரும்புகிறார். இந்த பலனை நாம் எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய திருவுல சித்தம். நாம் ஒவ்வொருவரும் அந்த விசுவாசத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டே ஆக வேண்டும். இதைதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில அவர் நிறைய பேரை சுத்தமாக்கியிருக்கார். உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இந்த கேள்விகள் நிறைய நேரம் வர வாய்ப்பு இருக்குது. இயேசு இருந்தார் அப்படின்னா அங்கே அற்புதங்கள் அவரால் என்ன செஞ்சிச்சு? எல்லா அற்புதங்களும் நடந்துச்சு. ஈவன் மரித்தவர்களை கூட தேவன் என்ன செய்தார் அப்படின்னா உயிரோடு எழுப்பினார். அவர் செய்யாத அற்புதங்கள் அப்படின்னு ஒன்றுமே இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் தேவன் சொஸ்தமாக்கி இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இந்த சுகம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இவங்க மட்டுமா சுகவீனத்தோடு இருந்திருப்பாங்க, இவங்க மட்டுமா குறைவுகளோடு இருந்திருப்பாங்க அப்படின்னா லாட் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்க? இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த 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 நம்ம ஆண்டவர் அந்த இயேசு சுகமாக்கின இந்த காரியங்களையெல்லாம் வாசிக்கும் போது அதிகமாக என்ன இருந்துச்சு தெரியுமா? உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசத்தோடு எங்கே கிரியை நடப்பிக்கப்பட்டுச்சோ அங்கே தேவனுடைய அற்புதங்களை பார்த்தாங்க. ஆமென், ஆமென். அப்போ நான் விசுவாசிச்சா மட்டும் போதாது, நான் அவரை தொடணுங்கிற அந்த கிரியை நமக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும் போது அவர் நம்முடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் நமக்கு காண்பிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் அவரை தொட ஆசையாக இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். எப்படி அவரை தொட முடியும்? அவரை எப்படி தொட முடியும்? அவரை எப்படி நம்ம உணர முடியும்? என்னைக்காவது அப்படி உணர்ந்திருக்கிறீங்களா? அவர் தொட்டதை போல உணர்ந்திருக்கிறீங்களா? அவர் நம்மை ஆற்றுகிறத போல உணர்ந்திருக்கிறீங்களா? அவர் நம்மை தேற்றுகிறத போல உணர்ந்திருக்கிறீங்களா? உணர்ந்திருக்கிறீர்கள் என்றால் ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அவர் என்னை தொடுகிற உணர்வு இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை அப்படின்னா அந்த உணர்வுகளுக்குள்ள அந்த படிநிலைகளுக்குள்ள நீங்கள் ஏறி என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இயேசுவே உங்களை நான் தொட வேண்டும். இவைகளெல்லாம் உன்னத அனுபவங்கள். இது அவரோடு உள்ள உறவை பலப்படுத்தக்கூடிய உன்னத அனுபவங்கள். நம்ம ஏதோ கேள்விப்பட்டு அந்த கேள்விப்பட்டதை நம்ம எங்கேயே விட்டுட்டு போகிறதுக்காக இல்லை. இது எல்லாமே நம்முடைய வாழ்வை மறுரூபமாக்கக்கூடியவைகள். அவரை தொடுகிற அனுபவங்கள் நமக்கு வேண்டும். இயேசுவே என்னை தொடுங்கப்பா. நீங்கள் கேட்டு பாருங்களேன், எத்தனை பேர் நம்முடைய ஜபங்களில் கேட்டிருப்போம், இயேசுவே என்னை தொடுங்கப்பா,
இயேசுவே என்னை தொடுங்கப்பா, இயேசுவே என்னை நிரப்புங்கப்பா. நீங்கள் கேட்குற எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் பதில் தர ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நம்ம எத்தனை பேர் கேட்டிருப்போம், இயேசுவே என்னை தொடுங்கப்பா, இயேசுவே என்னை தொடுங்கப்பா, இயேசுவே என்னை தொடுங்கப்பா. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நிறைய நேரத்தில் இரவு நேரத்தில் எனக்கு தூக்கம் வராது. எனக்கு தூக்கம் வராது. கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவேன். அப்படி இருந்தும் பிரயாசப்பட்டு எப்படியாவது தூங்கிடணும்னு நான் முயற்சி செய்யும்போது, எவ்வளோ முயற்சி செஞ்சு சம்டைம்ஸில் தூக்கம் வராது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், அப்பா நான் உங்கள் மடியில் படுத்துக்கிறேன்ப்பா, நான் உங்கள் மடியில் படுத்துக்கிறேன்ப்பா. நான் உணர்ந்திருக்கிறேன், அநேக நேரங்களில் அவர் என்னை தேற்றுகிறத உணர்ந்திருக்கிறேன், அநேக நேரங்களில் அவர் என்னை தொடுகிறத உணர்ந்திருக்கிறேன். உணராத எதையும் நான் உங்ககிட்ட சொல்லலை. இதை ஏன் சொல்கிறேன்னா, அது அது அதே போல் ஒரு சுகமான அனுபவங்கள் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இன்றைக்கு அதை நீங்கள் ஆரம்பிங்க. இயேசுவே என்னை நீங்கள் தொடுங்கப்பா, நீங்கள் என்னை தொடணும்ப்பா, நீங்கள் என்னை தொடணும்ப்பா, நான் உங்களை தொடணும்ப்பா, நான் உங்களை தொடணும், நீங்கள் என்னை தொடணும். இந்த 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 ஒரு வாழ்க்கைக்குள்ளே, இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே என் வாழ்வு வரணும்ப்பா. ஏதோ வந்தோம் போனோம், ஏதோ நான் கேள்விப்பட்டேன், ஏதோ என் ஓட்டத்தை முடிக்கிறேன், ஏதோ அப்படிங்கிற சூழ்நிலைகள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம இருந்துடக்கூடாது. அப்படி நம்ம இருப்போம்னா அந்த பலனை நாம் இழந்து போகிறவர்களாக இருப்போம். அப்படி நம்ம கஷ்டப்பட்டு விசுவாசிச்சு இப்படி இத்தனை காரியங்களை கேள்விப்பட்டு இது எல்லாமே விரயமாய் போய் விடுமே. தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் அவரை தொடுகிற அந்த படிநிலைகளுக்குள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏறி வர வேண்டும். நம்ம அந்த சூழ்நிலைகளுக்குள்ள ஏறி வரும்போது அவருடைய வல்லமை உங்களையும் என்னையும் முழுவதுமாக நிரப்ப உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஆமென், ஆமென். அந்நேரமே, அதில் அந்த வசனத்தில் அப்படி தான் சொல்லி இருக்கிறது, அவள் அந்த நேரமே அவள் தொட்டவுடனே அவர் சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. ஆமென். இன்னைக்கும் அநேக பாடுகளோடு அநேக போராட்டங்களோடு நீங்கள் சொல்லலாம், அந்த பெண்மணியை போல பெரும் பாடு, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை, வெளியில் யாரையும் ஃபேஸ் பண்ணக்கூடியாத அளவு பாடுகளை நான் அனுபவிக்கிறேன்னு நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்போமானால் அவர் நமக்கு தருகிற பதில், நீங்களும் நானும் அவரை தொட நாம் முயற்சிக்கும் போது, அவரை நாம் தொட ஆயத்தமாகும் போது அவருடைய வல்லமையை நமக்குள் அவர் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேர் அவங்கள சுற்றி நடந்திருந்திருப்பாங்க, அப்படித்தானே? எத்தனையோ பேர் அவங்கள சுற்றி நடந்திருப்பாங்க. மிகுந்த ஜனக்கூட்டம் எழுதப்பட்டு இருக்கிறது. நெருக்கி எல்லாரும் அப்படி நெருக்கமாக இயேசுவை நெருங்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி தொடுவேன் அப்படின்னு நினைக்காம, தொட்ட உடனே யாரு அவருடைய அந்த வல்லமையை விரும்பி அவர்களை அணுகினார்களோ அந்த வல்லமை அவர்களை தொட்டது. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் இதே விசுவாசத்தோடு, உங்கள் பலவீனங்கள் என்னவா வேணாலும் இருக்கலாம், உங்கள் பாடுகள் என்னவா வேணாலும் இருக்கலாம், உங்கள் போராட்டங்கள் என்னவா வேணாலும் இருக்கலாம், இயேசுவை தொட ஆரம்பிங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, கேள்விப்பட்டதோடு நீங்கள் அமர்ந்திருக்காம நீங்கள் எழுந்து அவர் இருக்கிற இடத்துல அவரை தொடுவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம் என்றால் அவருடைய வல்லமை நம்மை முழுவதுமாக நிரப்ப அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. அவள் சரீரத்தில் உணரத்தக்க அந்த சுகம் அவளுக்குள்ளே பலன் செய்தது. அவள் உணர்ந்தால் அந்நாள் வரைக்கும் அவளுக்குள்ள காணப்பட்ட அநேக அசௌகரியங்கள், அந்நாள் வரைக்கும் அவளுக்குள்ள காணப்பட்ட பயங்கள், அந்நாள் வரைக்கும் அவளுக்குள்ள காணப்பட்ட அந்த எதிர்கால பயங்கள், அந்நாள் வரைக்கும் நான் வாழ்வனா இல்லை செத்து போயிடுவனா, எனக்கு யார் இருக்கிறா அப்படிங்கிற அநேக கேள்விகளுக்கு பதில் எங்க உண்டாச்சுன்னா அவருடைய ஒரே ஒரு தொடுதல்ல. ஆமென். அவருடைய ஒரே ஒரு தொடுதல், அவருடைய ஒரே ஒரு தொடுதல். இன்னைக்கு அவர் தொட ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் அவரை தொடுவோம் என்றால் அவருடைய வல்லமை நம்மை தொட ஆயத்தமுள்ளதாக இருக்கிறது. ஆமென். நீங்களும் நானும் அவர்கிட்ட எதையாவது ஒன்றை எதிர்பார்க்காம அவர் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை என்ன மாட்டார், செய்யவே மாட்டார். எதிர்பாருங்க, எதிர்பாருங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எதிர்பாருங்க. இதை கேள்விப்பட்டவைகளோடு விட்டுறாம, கேள்விப்பட்டவைகளோடு இருந்துடாம அவைகளை உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்த நான் எப்படியாகிலும் நான் அந்த பலனை பெறணும். எப்படியாகிலும் அந்த பெண்ணுக்கு பெரும்பாடும் இல்லை, அந்த ஸ்ரீக்கு என்ன இருந்திருக்கும், எப்படியாவது இந்த பலனை நான் பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது இந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். நான் இதுவரை கேள்விப்பட்டிருக்கேன், இதை நான் என் சரீரத்தில் நான் பார்க்கணும்.
அப்படிங்கிற அந்த அந்த முயற்சி தான் அவளை என்ன செஞ்சிச்சு அப்படின்னா சொஸ்தமாக்கிச்சு, அவளை விடுதலையாக்கிச்சு, அவளை ஒரு நல்வாழ்வு வாழ வழி செய்தது. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு ஒருவேளை என்ன நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது, நம்முடைய எதிர்காலம் என்ன கேள்விக்குறி, அநேக இப்படி குழப்பங்களை நம்ம வந்திருக்கலாம். தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவருடைய பலன் அவரிடத்தில் இருக்கிறது, பலன் அவரிடத்தில் இருக்கிறது, பலன் அவரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் அவர்கிட்ட வரும்போது அந்த பலனினால உங்களை அவர் நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். இரண்டாவது ஒரு காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். 46 நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்துரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமேன். இங்கே பர்த்திமேயு என்கிற குருடன், இவனும் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். இவனுடைய சூழ்நிலையை நம்ம வாசிச்சோன்னா, இவன் இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறான். அவன் கூப்பிட்ட உடனே அங்கே என்ன அற்புதம் நடக்கலை. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, டேய் பேசாத, அமைதியாரு, அமைதியாரு, அமைதியாரு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவனை தடுக்கிறாங்க. ஆனால் இவனுக்குள்ள உண்டான ஒரு காரியம், எப்படியாவது நான் பலனை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். இந்த தேவனாலே உண்டாகிற பலனை நான் பெற்றுக்கொள்ளணும். நான் விசுவாசிச்சிட்டேன், நான் இவரை நம்புகிறேன், இவரால் எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும், இவரால் என்னுடைய கண்களை திறக்க முடியும், என்னுடைய பார்வையை தெளிவடைய வைக்க இவரால் முடியும் அப்படிங்கிற விசுவாசம் அவனுக்குள்ள வந்த உடனே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறான். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அதட்டுறாங்க, ஏன் கூப்பிட்ற, அமைதியாரு, அமைதியாரு, அமைதியாரு அப்படின்னு அதட்டுறாங்க. ஆனால் அவன் செஞ்ச காரியம் சரி, எல்லாரும் அதட்டுறாங்களே, நம்ம அமைதியாக இருப்போம்னு நினைக்கல, எப்படியாகல நான் பெற்றுக்கொள்ளணும்னு முன்னிலும் அதிகமாய், முன்னிலும் அதிகமாய், தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனை எனக்கும் இரங்கும் என்று திரும்ப 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 அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அந்த திரும்ப 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 கூப்பிடுகிற அந்த சத்தம் இயேசுவினுடைய காதுகளில் என்ன செஞ்சிருச்சு, துணிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமேன். நிறைய நேரத்தில் நம்ம கேட்ட உடனே நமக்கு நிறைய காரியங்களுக்கு பதில் உண்டாகிறது கிடையாது. நிறைய நேரத்தில் நம்ம கேட்ட உடனே நம்மளுடைய காரியங்களுக்கு பதில் உண்டாகிறது கிடையாது. அதனால நம்ம நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிடறோம்னா, சோர்ந்து போகிறோம். ஏன் எனக்கு பதில் உண்டாகலை, ஏன் இந்த காரியத்தில் எனக்கு நன்மை உண்டாகலை, ஏன் இந்த காரியத்தில் நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு எதுவுமே வாய்க்கவே இல்லைன்னு நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவன் தடவை கூப்பிடும்போது இயேசுவுக்கு கேட்டிருக்குமா கேட்டிருக்காதா, இயேசுவுக்கு கேட்டிருக்குமா கேட்டிருக்காதா? வஸ்திரத்தினுடைய அந்த அந்த தொங்கல்களினுடைய அந்த நுனிய தொட்ட, அதாவது அதை உணரவே முடியாது கண்டிப்பாக. இப்போ ஒரு கையை தொட்டாவோ காலை தொட்டாவோ இல்லை நம்ம சொல்கிற தொட்டாவோ நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். அந்த வஸ்திரத்தினுடைய ஓரத்தின் தொங்கல் யாருக்குமே தெரியலை. ஒரு ஜனக்கூட்டம் அவளை நெருக்குச்சு அப்படின்னா அவள் எப்படி தொட்டிருப்பான்? அப்போ அப்படி தொட்ட அது தெரிஞ்ச இயேசுவுக்கு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் அப்படின்னா, தாவீதின் குமாரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு தெரியும் இவன் என்னை தான் கூப்பிடுறான், அவருக்கு தெரியும் இவன் என்ன தேவையோடு இருக்கிறான்.
அவருக்கு தெரியும் நான் என்ன இவனுக்கு செய்யணும். அவனுக்கு தெரியும் இவன் ஏன் குருடா இருக்கிறான், இவன் எத்தனை காலமா குருடா இருக்கிறான், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் ஒரு சில காலங்கள், ஒரு சில நேரங்கள் அவர் நமக்காக மௌனமாக இருக்கிறார். ஆமென். அவர் மௌனமாக இருக்கிறாருங்கிறதுக்காக நீங்கள் பின்வாங்கி போயிடாதீங்க. அவங்க மௌனமாக இருக்கிறாருங்கிறதுக்காக நீங்கள் பின்வாங்கி போயிடாதீங்க. முன்னிலும் அதிகமாய், முன்னிலும் அதிகமாய், முன்னிலும் அதிகமாய், இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா கூப்பிடும்போது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இயேசுடைய காதில் அவன் கூப்பிட்ற சத்தம் விழுது. ஏற்கனவே விழுந்துச்சு. இப்போ அவருடைய பார்வைக்கு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா கொண்டு வரப்படுகிறான். ஆமென். யாரெல்லாம் அதட்டினாங்களோ, டேய் பேசாம இரு, பேசாம இரு, பேசாம இரு. இப்போ நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ தேவனை தேடி போய் உன் வாழ்க்கையில் என்ன லாபம், என்னத்தை பெற்றுக்கொண்ட, நீ தேவனை தேடி போய் உன் வாழ்க்கையில் என்ன நன்மை, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையேன்னு ஒரு கூட்டம் உங்களை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் அது உங்களை அதட்டினாலும், அது உங்களை அமர வச்சாலும், அது உங்கள் வாயை மூட சொன்னாலும் நீங்கள் மூடாதிருங்க. நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு. ஆனால் அதே கூட்டம் உங்களை ஒரு நாள் என்ன செய்யும், உனக்கு தான் அழைப்பு வந்திருக்கு, உனக்கு தான் அழைப்பு வந்திருக்கு, உன்னைய கூப்பிடுறாரு, உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு முன்னால கொண்டு போகும்போது அந்த குருடனா இருந்த அந்த மனுஷனுக்குள்ள அவனுடைய இருதயத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்குன்னு பாருங்களேன். நான் நினைச்சு பார்க்கிறேன், அவன் தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்ட உடனே தேவன் கூப்பிட்டு இந்த அற்புதங்களை செஞ்சிருந்தா கூட அவனுக்கு இவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட், இவ்வளோ ஒரு ஆர்வம் அவனுக்குள்ள இருந்திருக்காது. இப்போ அவன் அப்படியே கெத்தா நடந்து போறான். அமைதியாருடா அமைதியாருடா அப்படின்னு அடிச்சவன் கையை பிடிச்ச அவனை கை தாங்களா, அவனால நடக்க முடியாது. அவனை பத்திரமா இயேசு கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு, இயேசு கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. அவனை பத்திரமா கூட்டிட்டு போனோம். ஒரு கல்லு குத்தாம முள்ளு குத்தாம அவர்கிட்ட கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், அவனை சேர்த்துடணும் அப்படின்னு அவனை பக்குவமா அவர் இடத்துல என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. அங்க அவன் சொல்றான், அவனுடைய கிரியையை தேவன் பார்க்கிறாரு. அவனுடைய விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு, அவனுடைய கிரியையை தேவன் பார்த்தாரு. அங்க அவருடைய விசுவாசத்தின் பலன் அவனுக்கு உண்டானது. ஆமென், ஆமென். அதனால இன்னைக்கு உங்களை பின்னிழுக்கிற நிறைய காரியங்கள் நம்மளை பின்னிழுத்து கொண்டே இருக்கிறது, நிறைய காரியங்களை நம்மளை பின்னிழுத்து கொண்டே இருக்கிறது. ஏன் 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 தேடுற, ஏன் தேடுற? நாங்க கூட நல்லா இருக்கிறோமே, நீ நல்லா இல்லையே. நிறைய நேரம் இப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலைகளை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ளேயே நிறைய நேரம் சோர்வுகள். ஏன் தேவனை தேடி நமக்குள்ள நம்ம எதிர்பார்த்தவைகள் எதுவுமே நடக்கல, ஏன்னு நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சமயம் இது இல்லை. நான் எல்லாரும் அதட்டுறாங்களேங்கிறதுக்காக நான் அமர்ந்திருக்கக்கூடிய சமயமும் அல்ல. இந்த சமயம் நான் முன்னிலும் அதிகமாய் அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு சமயம். ஆமென், ஆமென், ஆமென். இதுவரைக்கும் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை. ஆமென். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கேட்கலாம், தேவன் உன் வாழ்க்கையில் என்ன நன்மையை செய்தார் என்று. நீங்க ஜஸ்ட் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அமைதியா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்நாள் மட்டும் நம்ம நிலை நிற்கிறது அவருடைய சுத்த கிருபை என்பதை நாம் விளங்கி கொள்ளுவோம். ஆமென். அவருடைய கிருபை இல்லை என்றால் நாம் நிர்மூலமாக இருப்போம். ஆமென். நான் கடந்த வாரங்களில் நான் இந்த நியூஸ் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் பார்க்கும்போது என் மனசை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குச்சு, நிறைய பாதிப்புக்குள்ளாக்குச்சு. நான் யோசித்தேன், எத்தனையோ தனிமைகளில் தேவன் நம்மளை பாதுகாத்தாரே, எவ்வளோ பெரிய கிருபை பாருங்களேன். இன்னைக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நடக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோம். அதை என் சூழ்நிலையில் நான் வச்சு பார்த்தேன்னா, அவர் என்னை பாதுகாக்கிறதுக்கு உண்மையுள்ளவராக இருந்தாரே, அவர் என்னை பாதுகாத்தாரே, அவர் எனக்கு நிழலாக இருந்தாரே, அவர் என் கூட வந்தாரே. எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஒரு நாளும் நீங்கள் மறந்து போயிடாதீங்க. நான் யோசித்து பார்த்தேன், எத்தனையோ ஆக்சிடெண்ட்டு. ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டை பற்றி நான் படிக்கும்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் அவங்களுடைய உடல்லாம் ரோட்டில் சிதறி சிந்தி இருக்கிறதா அதில் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது என் மனதை மிகவும் வேதனைப்படுத்தி இருந்துச்சு.
நீங்களாம் ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறீங்களா? நம்ம ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறோமா? நான் ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறோமா? யாருடைய கிருபை? அவருடைய கிருபை. ஆமே. அவருடைய கிருபை இல்லை என்றால் நாம் நிர்மூலமாக இருப்போம். அவருடைய கிருபை இந்நாள் வரைக்கும் நம்மளை நிர்மூலமாகாமல் காத்து கொண்டு வருகிறது. அதனால தான் சொல்கிறேன், உங்களை அதட்டுகிறவைகளையும் உங்களை அமர்த்த நினைக்கிறவைகளையும் நீங்கள் தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் முன்னிலும் அதிகமாக அவரை கூப்பிட ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள சோர்வுகள் வேண்டாம். நான் உங்களை கூப்பிடுவேன்ப்பா, இயேசுவேன்னு கூப்பிடுவேன், இயேசுவேன்னு கூப்பிடுவேன், இன்னும் அதிகமாக கூப்பிடுவேன், தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுவேன், இன்னும் அதிகமாக கூப்பிடுவேன், இன்னும் அதிகமாக கூப்பிடுவேன், இன்னும் அதிகமாக கூப்பிடுவேன்னு நீங்கள் கூப்பிட 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 உங்களுடைய வாழ்வில் அவருடைய நிறைவான பலனை நாம் என்ன செய்வோம் என்றால் பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். அப்படியே மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். நான் வாசிக்கிறேன் முதல் வசனத்திலிருந்து. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஆமேன். எழுந்து அதில் 9வது வசனத்தை வாசிக்கும்போது, உன் பாவங்கள் உனக்கு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொன்னார். ஆமேன். இங்கே யோசிச்சு பார்த்தோன்னா இந்த 4 பேருக்குள்ள இந்த திமிர்வாதக்காரனுக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லை. இந்த திமிர்வாதக்காரனை குறித்து இங்கே எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கணும்னு ஒரு 4 பேர் என்ன செய்தாங்க அப்படின்னா அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அங்கே உள்ள சூழ்நிலை யோசிச்சு பார்த்தா, இப்போ யாராவது ஒருத்தன் வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டை உடைச்சா நம்ம சும்மா இருப்போமா? நம்ம வீட்டை உடைச்சாவோ இல்லை நம்ம வீட்டை ஏதாவது சேதப்படுத்தினாவோ நம்ம சும்மா இருப்போமா? ஆமேன். சும்மாவே நம்ம என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். நமக்கு கோபம் வரும். இங்கே இந்த திமிர்வாதக்காரனை எப்படி ஆகிலும் இவனை குணமாக்க வைக்கணும். இயேசு இந்த வீட்டில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு இந்த 4 பேருக்குள்ள உண்டான இந்த விசுவாசம் அந்த திமிர்வாதக்காரனை படுக்கையோட ஓட்டை பிரித்து திறப்பாக்கி அவனை உள்ள இறக்குனாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அங்கே பார்த்தோன்னே வேற எதுவுமே சொல்லலை. அந்த விசுவாசத்தை கண்டு, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து, இவனுக்குள்ள விசுவாசம் மட்டும் இல்லை, இங்கே விசுவாசமானது கிரியைகளோட கூட என்ன செய்யுது அப்படின்னா முயற்சி செய்கிறது. ஏதோ ஒரு ஆக்ஷனை, ஏதோ ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, ஆனால் இந்த மேற்கூரையை திறப்பாக்கி எப்படி ஆகல இயேசு பக்கத்தில் இவனை கொண்டு போனான். இயேசு இவனை பார்த்தார்னா, இயேசுவோட கரம் இவன் மேலே பட்டுச்சுன்னா இவன் சொஸ்தமாயிருவான், இவன் எழுந்து நடந்துருவாங்கன்னு அவங்களுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அவனை அந்த பலனை என்ன செய்தது என்றால் பெற்றுக்கொள்ள வைத்தது. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நம்மளுடைய நிறைய சூழ்நிலைகளில் இன்னைக்கு தேவன் நம்மளிடத்தில் விரும்புகிற காரியம், நமக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கிறதும் அவரை கூப்பிடுகிறதும் அவரை தொடுகிறதும் ஒரு அனுபவம் என்றால், இந்த விசுவாசம் அநேகரை கர்த்தரிடத்தில் கொண்டு வரக்கூடிய வேலையையும் யார் தான் செய்யணும் அப்படின்னா நம்ம தான் செய்யணும். ஆமேன், ஆமேன். அவங்க என்ன பிரயாசத்தோடு அவனை கொண்டு வந்து இறக்குனாங்களோ அந்த பிரயாசத்திற்கான பலனை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அடைந்தார்கள். ஆமேன். நான் யோசித்து பார்க்குறேன், அந்த திமிர்வாதக்காரனை தேவன் எழுந்து நட அப்படின்னு சொன்னோன்னு அவன் என்ன செஞ்சுருப்பேன், படுக்கை எடுத்துக்கிட்டு போயிருப்பான். அந்த 4 பேரும் அவனை இறக்குனாங்களே, அந்த 4 பேரும் அந்த வீட்டை சரி செஞ்சு கொடுத்துட்டு தான் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, போயிருப்பாங்க. போகலைன்னா அங்கே சூழ்நிலை என்னவா இருந்திருக்கும், போகலைன்னா அந்த சூழ்நிலை என்னவா இருந்திருக்காங்க.
அவன் எழுந்து போன்னு சொன்னோன்னே ஆண்டவர் போக சொல்லிட்டாரு, போயிட்டார். இந்த 4 பேர் என்ன செஞ்சுருப்பாங்க? பிரித்தது எல்லாத்தையும் சரி பண்ணி, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, அதை பழைய நிலைமைக்கு வச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சுருக்க முடியும்? போயிருக்க முடியும். இந்த வேலையை அவனுக்காக இன்னொருத்தர் ஏன் செய்யணும்? நிறைய நேரம் இந்த விசுவாசம் நமக்குள்ள ஒன்று, நம்மளுடைய காரியங்களை சரி செய்வதற்காக, நாம் பலனை பெறுவதற்காக, இன்னொன்று இந்த தேசத்தில் அநேகர் அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளணுங்கிறத தான் தேவன் என்ன செய்கிறார் என்றால் விரும்புகிறார். இந்த விசுவாசமும் உங்களுக்கான பலனை அவர் என்ன செய்திருந்தால் பெற்றுக்கொள்ள போகிறது. நீங்கள் இதுக்காக ஒருத்தவங்களை ஆண்டவருக்குள்ள நடத்துகிறதற்காக, அவங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்றால் அந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதை நீங்கள் பார்ப்பீங்க. அவர் உங்களுக்கு பதில் செய்கிறதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். அதனால் இந்த விசுவாசம் மட்டும் நமக்குள்ளே இருந்தால் போதாது. இந்த விசுவாசத்தோடு கூடிய முயற்சியை, நான் அவரை கூப்பிடுவேன், நான் அவரை தொடுவேன். என் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை கூப்பிட தான் போகிறேன். என் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை உட்காருன்னு யாரும் என்னை அமர்த்தினாலும் பரவாயில்லை, என் சத்தம் யார் காதலையும் விழுந்தாலும் விளாட்டாலும் பரவாயில்லை, நான் கூப்பிட்ற சத்தம் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கேள்வியா, ஒரு கேலி பண்ணுற ஒரு காரியமாக இருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் தேவனை நான் கூப்பிடுவேன்னு அவன் கூப்பிட அவனுடைய வாழ்வில் இருந்த எல்லா தீமைகளும் நன்மையாய் மாறினது. ஆமென். இதே போல தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது. நாம் அவரை அழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை நாம் தொடுகிறதற்கு நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்வில், டே டு டே லைஃப்பில், நாளுக்கு நாள் இதை நம்முடைய வாழ்வில் அப்பியாசப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கான பிரயாசத்தை நாம் எடுக்க வேண்டும். ஆமென். இதை தான் தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறார் என்றால் விரும்புகிறார். அதனால தான் நிறைய நேரத்தில் நம்ம தோற்று போகிறோம் இந்த சூழ்நிலைகளில். ஏன் பலனை பெற முடியல அப்படின்னா, இதனால தான் நம்ம என்ன செய்ய முடியல அப்படின்னா, பலனை பெற்றுக்கொள்ள முடியல. அமைதியாயிரு அப்படின்னு சொன்ன உடனே அமைதியாக இருந்துடுறோம். எதுவுமே நடக்கலை அப்படின்னு யாராவது ஒருத்தர் நம்ம காதில் சொன்ன உடனே நம்ம அமைதியாக இருந்துடுறோம். அதனால தான் இந்த பலனை நம்மளால் நிறைய நேரங்களில் என்ன செய்ய முடியலைன்னா பெற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் தேவன் அந்த பலனோடு உங்களுக்கு இருக்கிறார். அவர் எந்நேரம் அந்த பலனோடு இருக்கிறார். அவர் எந்நேரம், நான் யோசித்து பார்த்தா, நீ அமைதியாரு, இந்த இடத்துல எனக்கு வல்லமை இல்லை, நான் இந்த இடத்துல இருந்தால் தான் எனக்கு வல்லமை வரும், அப்படியெல்லாம் இல்லை. அவர் எந்த இடத்துலையும் அவர் நம்மை சுகமாக்க, நம்மை தொட, அவருடைய மகிமையால் நம்மை நிரப்ப, அவருடைய வல்லமையை நமக்குள்ள அனுப்ப அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நாம் எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று இந்த வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணித்து, அப்பா இந்த வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களது வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த பர்த்திமேயு குருடன் இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட போது, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட போது அவனுக்கு நீங்கள் மறு உத்தரவு அருளி செஞ்சீங்கப்பா. அவனை சுற்றி இருந்தவங்க எல்லாம் அதட்டுனாங்க. அவனை சுற்றி இருக்கவங்கெல்லாம் அவனை அமைதியாக இருக்க சொன்னாங்க. அவனை சுற்றி இருந்தவங்கெல்லாம் அவனை ஒரு பொருட்டாக நினைக்கல. ஆனால் உங்களுடைய பார்வை அவன் மேலே படும்போது, அவனுடைய பிரயாசத்தை நீங்கள் பார்க்கும்போது அவனுடைய வாழ்வு தலைகீழாய் மாறினதே. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவன் எல்லாரும் அதட்டின உடனே அமைதியாக மட்டும் இருந்திருந்தான்னா அவன் குருடனாவே மறித்திருந்திருப்பான். அவனோட வாழ்வில் ஒரு மாற்றமும் வந்திருந்திருக்காது. அதுக்கான பிரயாசத்தை அவன் எடுக்கிறான். நான் கூப்பிடுவேன் என்ற அந்த பிரயாசத்தை அவன் கைவிடவே இல்லை. இன்னும் அதிகமாக கூப்பிடுவேன், முன்னிலும் அதிகமாக கூப்பிடுவேன். நீங்கள் எல்லாரும் என்னை அதட்டுறீங்களா, நீங்கள் எல்லாரும் என்னை அமர வைக்கிறீங்களா, பரவாயில்லை, நான் முன்னிலும் அதிகமாக கூப்பிடுவேன், இன்னும் அதிகமாக கூப்பிடுவேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, அப்பா என்னை பார்த்து நிறைய பேர் அப்படி தான்ப்பா சொல்கிறாங்க, அமைதியாரு, அவரை கூப்பிட்டு உன் வாழ்வில் என்ன பிரயோஜனம்னு நிறைய பேர் சொல்கிறாங்கப்பா. அதை கேட்டு நான் நிறைய நேரத்தில் அமைதியாகவே இருந்துட்டேன்ப்பா. ஆனால் நான் இன்னும் அப்படி இருக்க போகிறது இல்லைப்பா. உங்களை கூப்பிட போகிறேன், நான் உங்களை கூப்பிட போகிறேன், தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட போகிறேன், இயேசுவேன்னு கூப்பிட போகிறேன், இயேசுவேன்னு கூப்பிட போகிறேன், இயேசுவேன்னு கூப்பிட போகிறேன், இயேசுவேன்னு கூப்பிட போகிறேன். நீங்கள் கூப்பிட நீங்கள் அவரை அழைக்க உங்கள் வாழ்வினுடைய சிறையிருப்புகள் மாறும், உங்கள் பார்வை தெளிவடையும், உங்கள் கண்கள் தெளிவடையும், உங்கள் வாழ்வு மாறும்.
உங்க தரித்திரம் மாறும், உங்களுடைய பொருளாதாரம் செழிக்கும், உங்க சுகவாழ்வு துளிர்க்கும். நான் யோசிச்சு பார்க்குறேன், அவனுக்கு கண்ணு தெரியலை, தேவன் அவருடைய பார்வையை அவருடைய கண்களை தொட்டு அவனை பார்வையடைய செய்தார். அவனோட வாழ்வில் ஒரு நாளும் அவன் எந்த வியாதியோடும் போராடி இருக்கவே மாட்டான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அந்த சுகத்தை தன்னுடைய சரீரத்தில் அவன் அனுபவித்தான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் அவர் ஒரே ஒரு தடவை உங்களை பார்ப்பார்னா, ஒரே ஒரு தடவை நீங்கள் அவரை தொடுவீங்கன்னா, அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை நம்மளுடைய சரீரத்தில் நாம் உணர்கிறவர்களாக இருப்போம். நீங்கள் இன்னைக்கு அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் உங்களை தொடணும்ப்பா, நான் உங்களை தொடணும்ப்பா, நான் உங்களை தொடணும்ப்பா, நான் உங்களை தொடணும்ப்பா, நான் உங்களை கூப்பிடணும்ப்பா. யாரும் அமைதியாக இருக்காதீங்க, கேளுங்க. நான் உங்களை கூப்பிடணும்ப்பா, முன்னிலும் அதிகமாக கூப்பிடணும். நான் இதுவரை உங்களை தேடினதை விட அதிகமாக தேடணும், இன்னும் அதிகமாக கூப்பிடணும், இன்னும் அதிகமாக தேடணும், இன்னும் அதிகமாக நான் உங்களை கிட்டி சேரணும்ப்பா. நான் ஒரு நாள் சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாதுப்பா, ஒரு நாள் இந்த சூழ்நிலைகள் என்னை சோர்வுக்குள்ளாக்கிடக்கூடாது. எனக்கு அந்த பலனை தாங்கப்பா, எனக்கு அந்த பலனை தாங்கப்பா, அந்த பலனை பெற்றுக்கொள்ள எனக்கு பலன் தாங்கப்பா, அந்த பலனை பெற்றுக்கொள்ள எனக்கு பலன் தாங்கப்பா. நான் உங்களை தேடினெல்லாம் விரயமாக போயிடக்கூடாதுப்பா, அந்த நாட்கள் விரயமாக போயிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அப்படித்தானே சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசம் அது விருதாவாய் போயிடக்கூடாது. அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை தேடின நாட்கள் விருதாவாய் போயிடக்கூடாதுப்பா. இதுவரை ஆண்டவரே உங்களை நான் ஏற்றிக்கொண்டு நான் வாழ்ந்த நாட்கள் விருதாவாய் போயிடக்கூடாதுப்பா. அந்த பலனினால் என்ன நிரப்புங்கப்பா, அந்த பலனினால் என்ன நிரப்புங்க. அந்த பலனை பெற்றுக்கொள்ள எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா. அப்பா, எங்களுடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பலனை நீர் தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த பலனை பெற்றுக்கொள்ள தேவையான பலன் எங்கள் மக்கள் ஒவ்வொருவருக்குள்ள இந்த காலை வேளையில் உண்டாவதாக நாங்கள் சொல்லுகிறோம்ப்பா. ஒரு நாளும் சோர்ந்து போயிடாம, ஒரு நாளும் மனமடிவாயிராம, ஒரு நாளும் கேள்விப்பட்டவைகளோடு நாங்கள் அமர்ந்துடாம, நாங்கள் எழுந்து அந்த கேள்விப்பட்டதற்கான அந்த விசுவாசத்தின் பலனை நாங்கள் பெறுவதற்கு எங்கள் வாழ்வில் நாங்கள் முயற்சி செய்கிறவர்களா எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்கப்பா, எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்கப்பா, எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்கப்பா. அப்படி நீங்கள் மாற்றி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. நீங்கள் எங்கள் கூட பேசின உங்கள் ஆண்டவரே வார்த்தைகளுக்காக நன்றி, உங்கள் பாரத்திற்காக நன்றி நாங்கள் சொல்லுகிறோம்ப்பா. நாங்கள் எல்லாரும் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உம்மாலே நிறைவான பலன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. நீங்களே ஆசீர்வதித்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.